ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஆப்ஷன் சார்ட் வச்சு பிவோட் மாஸ்டர்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9:30க்கு வந்து பை சிக்னல் ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கு. 201க்கு ரீடெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க ஒரு ரீடெஸ்ட் சிம்பிள் ஒன்று வரும். அந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிரேக் அவுட் ட்ரேடு தான். இந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ரேட்ல நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிக்னல் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பை சிக்னல் வந்து 9:30க்கு சிக்னல் வந்திருக்கு. அப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமுக்கு மாத்திக்கலாம். லோயர் டைம் ஃப்ரேம்ல மாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடெஸ்ட் காமிக்கும். ரீடெஸ்ட் வந்து 194 கிட்ட இருக்கு. 194 பிரைஸ்ல நம்ம ரீஎன்ட்ரி ஆகலாம். அதுக்கப்புறம் நமக்கு டார்கெட் 1 டார்கெட் 2 அடிச்சிருக்கும். நம்ம ட்ரைலிங் எஸ்எல் வந்து சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுவோம். சூப்பர் ட்ரெண்ட் வந்து 10,2 யூஸ் பண்ணுவோம். மற்ற செட்டிங்ஸ்லாம் நான் இதில் காமிச்சிருக்கேன். முக்கியமான செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிபிஆர் வித் வந்து எனபிள்ல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து மினிமம் T1 டிஸ்டன்ஸ் வந்து 10ல இருக்கணும். மற்றது மீதி எல்லாம் ஒரே செட்டிங்ஸ் தான். இந்த செட்டிங்ஸ் மட்டும் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்லேயே வச்சு நல்லா ட்ரேட் பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர இண்டிகேட்டர் அப்டேட்டை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.